பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர், பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்றார். இயேசு ஒரு திமிர்வாதக்காரன், படுத்த படுக்கையாய் கிடந்த ஒரு மனுஷனை பார்த்து, அவன் நடக்க முடியாதவன் தெரியும், எந்திரிக்க முடியாதவன் தெரியும். ஏனென்றால் அவர் இருந்த வீட்டில் ஓட்டை பிரித்து 4 பேர் அவன் மேல் பரிதாபம் கொண்டவர்கள் அந்த ஓட்டை பிரித்து அவன் மேலே இறக்குறாங்க. அவருக்கு நேர இறக்கும்போது அவன் பாவத்தினால் இந்த வியாதி வந்திருக்கிறது என்று கண்டுபிடித்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை? நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கிருபையாய் கொடுத்த தருணங்கள், வாழ்க்கைகள், வாய்ப்புகள், இதில் நம்ம செயல்படாமல், எழுந்திருக்காமல், நடக்காமல், தேவ சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றாமல், குடும்பத்தை கவனிக்காமல் அப்படியே முடங்கிட்டோம்னா, படுத்த படுக்கை ஆயிட்டோம்னா பிறகு யாரை வச்சு ஆண்டவர் செய்வார்? அதனால தான் அந்த திமிர்வாத, அந்த ஸ்ட்ரோக் வியாதிக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இனி இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாதன்னு சொல்லி ஒரு அற்புதம் செய்தாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு திமிர்வாதம், ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன நினைக்கிறேன்? நம்மளை முடக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், வீடு கட்டுன்னு நினைப்போம், அது அப்படியே முடங்கிடும். யாராவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணால் அதில் சோம்பல் தனப்பட்டு இதுக்கு இந்த காரணம் அந்த காரணம் சொல்லி நம்ம கோட்டை விட்டுருவோம். ஆண்டவர் பார்க்குறாரு, இப்படி இருக்கிற ஆளை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, ஏசா தன் அண்ணனுக்கு பயந்து 20 வருஷம் லாபான்கிட்ட போயிட்டான். போய் ஒரு 6 மாதம் இருந்துட்டு வந்து அவனோட ஒப்புரவாகி, இனி நான் அப்படிலாம் நடக்க மாட்டேன் காலம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். 20 வருஷம் அங்கே போய் இருந்து 2 பேரை கல்யாணம் பண்ணி, லாபானுடைய ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் பண்ணைகளையும் பெருகச் செய்து, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஆள் தன் மாமனுக்கும் மனிதர்களுக்கும் லாபானுக்கும் வேலை செஞ்சு 20 வருஷம் காலத்தை வீணடிச்சிட்டான். ஆண்டவர் பார்த்தார், இவனால் தேவ நாம மகிமையடையல. யாக்கோப்பே, உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? நீ போய் லாபானுக்கு நிழலில் இருக்கிய சொல்லிட்டு ஒரு இரவு அவனுக்கு தோன்றினாராம். ஆதியாகமம் 31:13 பார்க்கிறோம். நீ எழுந்து பெத்தேலுக்கு திரும்பிப்போ, அதுதான் உன் தகப்பனுடைய வீடு, அதுதான் தேவன் உன்னை சந்தித்த இடம், போ திரும்பு என்று உணர்வில்லாதிருந்த அவனை கர்த்தர் எழுப்பி அந்த பெத்தேலுக்கு திரும்பி வர பண்ணி, அதற்கு பிறகு யாக்கோப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் பிரகாசித்தான், ஜொலித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு நல்ல காரியத்தை, அது வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஊழிய பாதையாக இருக்கட்டும், நம்மளை முடக்குவதற்கென்று திமிர்வாத ஸ்ட்ரோக் வியாதிகளைப் போல படுக்க வைக்கிற, தேவனுடைய சித்தத்தை மறக்க பண்ணுகிற ஆவிகள் இன்றைக்கு கிரியை செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விழுந்துட்டேன்னு சொல்லி காலத்தை வீணடிக்காத. எரேமியா 8:4 சொல்லுகிறது, விழுந்தவன் எழுந்திருப்பதில்லையா? வழிதப்புனவன் திரும்புகிறதில்லையா? நீ ஏன் விழுந்துட்டேன் காலத்தை நேரத்தை வீணடிக்கிற? இன்றைக்கி உனக்கு நல்ல தருணம், கிருபை, எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொல்லி யாக்கோப்பை திருப்பினவர் இந்த காலை நேரத்தில் உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் உணர்வில்லாமல் எழுந்திருக்க முடியாத காரியத்தில் உங்களை எழுந்திருக்கவும்
நடக்கவும் ஓடவும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நான் விழுந்துட்டேன், இவன் தான் காரணம், அவன் தான் காரணம்னு சொல்லி நாளை வீணாக்கிறத காட்டிலும் நீங்கள் எழுந்திருக்கணும். 7 முறை என்ன, 70 முறை கூட ஆண்டவர் தூக்கி எடுக்க முடியும். நீங்கள் கிருபையை பெறணும், நீங்கள் இரக்கத்தை பெறணும். இது உட்கார்ற காலம் அல்ல, இது குறை சொல்லுகிற காலம் அல்ல. அவனால தான் நான் அந்த கனியை புசித்தேன், ஏவால ஆதாம் குற்றப்படுத்தினது போல குறை சொல்லுகிற காலம் அல்ல. மீகா 2:10 நாம் வாசித்து பார்த்தால், இது இளைப்பாறுகிற இடமும் அல்ல, நீங்கள் போக வேண்டிய இடம் தூரம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினாரா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்ப, நடக்க, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற, சித்தத்தை செய்ய ஆண்டவராகிய தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 5:14, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். இன்றைக்கு உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் எரியவும் பிரகாசிக்கவும் முன்னேறுவதற்கும் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரம் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எழுந்திருக்கவும் நடக்கவும் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றவும் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.